ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கிச்சனுக்குள்ள வந்தோடனே ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டின்னருக்கு வந்து சன்னா பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 8 மணி நேரமாக ஊற வச்ச சன்னா சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா பூ மாதிரி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2 வள்ளியர் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை 2 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம், சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும். அது கூடயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. நான் பெருசு அப்படிங்கிறனால ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சமாக வணங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுண்டல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி குலைவாக வேகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சமாக நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து திரும்பவுமே கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அதுக்கப்புறமா காஞ்ச எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறமா நான் வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, மசாலா கரைஞ்சிரும். லைட்டாக காயும் போதே இந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி கூட சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. நம்ம கொண்டக்கடலையே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சன்னா பட்டர் மசாலா வந்து ரெடி. நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் தனியாக செஞ்சுக்கிறேன். நீங்கள் சப்பாத்தினா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் திக்காக செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணல. சைட் பை சைடு பால் வந்து புறைய ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வெயில் காலம் இல்லையா, தயிர், மோர் இதெல்லாம் இல்லாமல் சமாளிக்கவே முடியல. நைட்டே ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு கரெக்டாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு நம்ம மினி விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.